அமெரிக்காவுல மொத்த விற்பனை சந்தையில காய்கறிகளுடைய விலை சுமார் 40% அதிகமாகியிருக்குங்க. இந்த விலை உயர்வு சில்லறை வணிகத்திலையும் எதிரொலிச்சு நுகர்வோரின் மளிகை பொருட்கள் செலவை மேலும் அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கு. இந்த திடீர் விலை உயர்வின் பின்னணி மற்றும் அதோடைய விளைவுகளை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த விலை உயர்வுக்கான காரணங்கள் என்ன? இந்த திடீர் விலை உயர்வுக்கான காரணங்கள் முழுமையா தெரியல அப்படின்னாலும் பல காரணிகள் இதுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு வல்லுநர்கள் ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், விநியோக சங்கிலி பிரச்சனைகள் தான் காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது உற்பத்தி, போக்குவரத்து அல்லது விநியோக சங்கிலியில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இந்த விலையை அதிகப்படுத்தி இருக்கக்கூடும். ரெண்டாவது, வானிலை மாற்றங்கள். பருவநிலை மாற்றங்களால ஏற்படக்கூடிய வறட்சி, வெள்ளம் அல்லது மற்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் விவசாய உற்பத்தியை பாதிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. மூணாவது, பொருளாதார காரணிகள். பணவீக்கம், எரிபொருள் விலை உயர்வு அல்லது சர்வதேச வர்த்தக கொள்கைகள் போன்ற பொருளாதார காரணிகளும் இந்த காய்கறி விலை உயர்வுக்கு வழிவகுக்குங்க. ஸோ இந்த விலை உயர்வு குறிப்பா குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு கடும் சுமையா அமைஞ்சிருக்கு. காய்கறிகள் தினசரி உணவின் அத்தியாவசிய பகுதியா இருக்கிறதால அவற்றின் விலை உயர்வு குடும்பங்களின் மாதாந்திர பட்ஜெட்டை நேரடியா பாதிக்கும். அது மட்டும் இல்லாம விலை உயர்வின் காரணமா மக்கள் ஆரோக்கியமான காய்கறிகளை வாங்குறத கம்மி பண்ணியிருக்காங்க. இது நீண்ட காலத்துல ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற பல உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. அடுத்து, விலை உயர்வு சில்லறை வணிகத்திலையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதால நுகர்வோருடைய மொத்த மளிகை பொருட்களுடைய செலவுகள் அதிகமாகுங்க. ஸோ இப்படி காய்கறி விலைகளை ஏற்பட்டிருக்கிற இந்த திடீர் உயர்வு அமெரிக்காவில் பல குடும்பங்களுக்கு கவலை கொடுத்திருக்கு. இந்த நிலைமையை சீர் செய்யவும் நுகர்வோரை பாதுகாக்கவும் தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கிறது கட்டாயம்தான். ஸோ எதிர்காலத்தில் இந்த மாதிரி விலை ஏற்றங்களை அவாய்ட் பண்ண விநியோக சங்கிலியை வலுப்படுத்துறது மற்றும் பருவநிலை மாற்ற சவால்களை சமாளிப்பதற்கான திட்டங்கள் தேவை அப்படின்னு எல்லாமே அமெரிக்க பொருளாதார வல்லுநர்கள் சொல்லிட்டு வராங்க. இதுல இருந்து வல்லரசா இருந்தாலும் கூட மற்ற நாடுகளை அனுசரிக்காம ஆதிக்க மனப்பான்மையில இருந்தா இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் தேவையே இல்லை.